ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஏ நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடிகளை எப்படி தொட்டியில் பதியம்ன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நர்சரியிலேருந்து ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு வரும்போது அதை அப்படியே நட்டு வச்சிடுறீங்க. அதில் சில டேமேஜஸ் இல்லை காய்ந்த குச்சிகள் இல்லாட்டி காய்ந்த இலைகள் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை வந்து ரொம்பவே கவனித்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்டு வச்சா உங்களுக்கு செடிகள் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி காய்ந்த இலைகள்லாம் நீங்கள் எடுத்து விட்டு வைக்கும் போது நீ அடுத்தடுத்த இடங்களில் உங்களுக்கு துளிர் விட தொடங்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி வைக்க போகிற தொட்டியோட சைஸ் இது நீங்கள் மேக்ஸிமம் பெரிய தொட்டியாகவே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, ரோஜா செடியோட மண் கலவை முடிஞ்ச அளவுக்கு செம்மண் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற ஒரு குட்டி குட்டி கல்லாக இருந்தாலுமே சரி, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த மண் கலவைக்கு ஏதாவது சத்து கொடுக்கும் வகையில் ஏதாவது ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம்னா, வெர்மி கம்போஸ்ட் இல்லாட்டி ஏதாச்சும் இயற்கையாகவே நீங்கள் கொடுக்குறனாலும் அந்த மண் கலவை கூட கலந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண தொட்டிகளில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க அடியில். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊற்றுற தண்ணி அந்த தொட்டியிலே தேங்காமல் அப்படியே கீழே இறங்குறதுக்காக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் மண் அடைக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு மீடியம் சைஸான ஒரு கல் அதில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வச்சுருந்த மண் கலவையை ஒரு பாதி அளவு போட்டுக்கோங்க. எதுக்காக பாதி அளவு போட சொல்கிறேன்னா, நீங்கள் வச்சுருக்க ரோஸ் அந்த பாதி அளவு மண் போட்டு அது மேலே வைக்கும் போது அந்த ரோஸ் செடியோட தூர் பகுதி கரெக்டாக அந்த தொட்டியோட சைஸுக்கு ஈக்குவல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிகளை தொட்டிக்கு மாற்றுறதுலே இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அதாவது இதில் என்ன விஷயம்னா, நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா, ரோஜா செடிகளை அந்த கவரை எடுக்கிறதுக்காக ரோஜா செடிகளை தலைகீழ கவுத்தி அந்த கவரை மட்டும் உருவி எடுப்பீங்க. சில பேர் அந்த கவரோடு அப்படியே தொட்டிக்கு வச்சுருங்க, இல்லாட்டி தரையில் நட்டு வச்சுருங்க. அப்படி செய்யவே கூடாது. இந்த கவரை மட்டும் கிழிச்சு அப்படியே அடிப்பகுதியில் இருக்கிற அந்த வேர்களை மட்டும் கவனித்து எடுத்தீங்கனாலே அந்த கவர் அழகாக வந்துடும். அந்த கவரை ரிமூவ் பண்ணும்போது அடி வேர்கள் மட்டும் உடையாத மாதிரி கவனிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாதி அளவு மண் போட்டு அந்த ரோஸ் செடி வச்சிங்கன்னா அந்த ரோஸ் செடியோட தூர் பகுதி இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் அந்த தூர் பகுதி அந்த தொட்டியோட ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ரோஜா செடிகளுக்கு தேவையான மீதி மண் கலவைகளை போட்டு எல்லா சைடுமே சமமாக இருக்கிற மாதிரி பரசி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஜா செடிகளில் இருக்கிற மண் கலவைகள் மேலே வரைக்கும் இருக்கும். அந்த தண்ணி நிற்கிறதுக்காக ஒரு சிறிதளவு கூட இடம் இருக்காது. அதனால அந்த தொட்டி லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலோ இல்லாட்டி அந்த மண் கலவையை மேலே கையை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கனாலோ அது ஒரு ஸ்டெப் கீழே இறங்கிக்கும். உங்களுக்கு தண்ணி ஊற்றுறக்கும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் பொதுவான விஷயம் தான், எல்லாமே முடிஞ்ச பிறகு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு ஸ்டெப்பாக ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியை இறங்க விட்டு ஊற்றுங்க. அதிகப்படியான தண்ணி ஊற்றிடாதீங்க. நெக்ஸ்ட்டு 1 or 2 days விட்டு ஏதாச்சும் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெர்மி கம்போஸ்ட்டு, அதாவது மண்புழு உரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபெர்டிலைசர் உங்களுக்கு என்ன செய்யணும்னா, மண்ணை கொஞ்சம் ஃப்ரீயாக்கி கொடுக்கும். அதாவது மண் சத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபெர்டிலைசர் போட்ட பிறகு அதை அப்படியே விடாமல் அதை அந்த நல்லா சாயில் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரோஜா செடிகளை தொட்டியில் பதிவு செஞ்சிங்கனாலே போதும். எந்த ஃபால்ட்டும் வராமல் உங்களுக்கு ரோஜா செடிகள் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.